எங்கடா இருக்கேன்லாம் கேட்காதீங்க, எனக்கு சத்தியமாக நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஓஎம்ஆர் நாவலூருக்கு வந்திருக்கேன்னு மட்டும்தான் தெரியும். காலைல வந்து ரேண்டமாக வந்து ஆந்திரா மீல்ஸ் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓஎம்ஆர் நாவலூரில் வந்துட்டு நியூ சுப்ரியா ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா மீல் ஸ்பாட் காட்டுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாங்க. 1600 பேர் வந்து ஃபுட்டு நல்லா கொண்ட மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நானும் கூகுள் மேப் போட்டு கிளம்பி மாட்டேன். கூகுள் மேப் சுற்றி கூட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 1 hour ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆந்திரா மீல்ஸ் ஆமாம். 180 rupeesக்கு வந்துட்டு வெஜ் மீல்ஸும் அதுக்கப்புறமேட்டு சம்திங் 200 சம்திங் வந்துட்டு ஏதோ வயசு தாலி தராங்க போல். அண்ட் 280க்கு வந்து அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸ் தராங்க போல். நம்ம அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். சரி, சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். சரி, வாங்க அவங்களோட ஃபுட்டை போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ மக்களே, நம்ம வந்து இவங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தயிர், ரசம், பாயசம், ஃபஸ்ட் டைம் பனானா கொடுத்து பார்க்குறேன். அப்புறம் அந்த அப்பளம் சொல்லுவாங்க அது, அப்புறமேட்டு வந்து இது வந்து சிக்கன் குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மட்டன் நினைக்கிறேன், அப்புறமேட்டு ஃபிஷ் கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 280. ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களுடைய சுப்ரியா மீல்ஸ் தான் வாங்கியிருக்கோம். அதில் என்ன வருதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு அவங்க மீன் குழம்பு தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு பவுலில் வந்துட்டு இந்த பவுலில் தான் மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மீன் பீஸுமே வருது, கெண்டை மீன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு குழம்பு ட்ரை பண்ணிடலாமா? ரைஸ் நல்லா ப்ரீமியம் ரைஸாக கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருங்க. இந்த மீன் குழம்பு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டு நினைக்கிறேன். அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. செம்ம காரம். வாவ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு அவங்களோட மீன் பீஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே கேக் மாதிரி வருது பிக்கும் போதே. எனக்கு மீன் பிடிக்கும், மீனில் இருக்க முள்ளு தான் பிடிக்காது. ஸோ சேர்த்து வச்சுட்டு பைக் போயிடுவோமா? அடா வேறு மாதிரி இருக்குங்க. வாவ். ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 280 rupees வருது. ரைஸ் வந்து அன்லிமிட்டட். வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. வந்து நல்லா கிரேவியாக திக்காக இருக்குது. நம்ம ஊரில் அந்த பட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணியாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை, நல்லா கிரேவியாக திக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஆந்திரா மீல்ஸ்லாம் வந்துட்டு பருப்பு பொடி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது கெண்டை மீன் தான், நல்லாயிருக்கு. கெண்டை மீனை பொறுத்தவரைக்கும் முள்ளு தாங்க அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கெண்டை மீன் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவோட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படியே உயிரோடு இருக்குமா, அப்படியே சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து மட்டன் குழம்பு. ஸோ நம்ம அடுத்ததான் வந்து அவங்களோட மட்டன் குழம்பு தான் போகிறோம். நிறைய கிரேவி ஊற்றிட்டோம் போல பீஸ் வர்றதுக்காக. எனக்கு மட்டன் குழம்பு தனியாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆந்திரா மீல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பிளேட்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது பார்க்கவே செம்மையாக இருக்கும். இந்த சுற்றி எல்லா கப்பையும் வச்சு என்னோட ரைஸ் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அது பார்க்க செம்மையாக இருக்கும். 2 பீஸ் மட்டனோட வருது, மீன் குழம்பு ஒரு பீஸ் மீனோட வருது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வச்சு அந்த பட்டை கிராம்போட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. காரம் ரொம்ப கம்மி. நல்லாயிருக்கு. இப்போ அந்த ஃப்ளேவரோடு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கு. அந்த மட்டனோட நெஞ்சு நம்ம போட்டிருக்காங்கப்பா. நல்லா வெந்திருக்கு. மட்டன் பீஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்டாக் கனவாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் நினச்சிட்டே வந்தேன், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு சாப்பாடு ஒருத்தலாம் போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு. பட் இங்கே வந்து ஒருத்தாக தான் இருக்குது. சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. நான் ரூல் ரேட்டிங் படித்தேன் அந்த கடைக்கு. எல்லாருமே வந்து ஆஹான்னு சொல்லியிருந்தாங்க.
எப்படியும் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ படிப்பாங்க, கூகுள் ரிவ்யூ படிப்பாங்க வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு படிப்பேன். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்கும்ட்டு. நீங்கள் வந்து அவுட்டர் அப்பியரன்ஸ் நினச்சி பார்த்து வந்து இது பண்ணி இடம் போட்டுறாதீங்க. இன்னர் அப்பியரன்ஸ் பாருங்கள், அவ்வளோ ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்குது. 2 டேபிள் போட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட 6 பேர் 6 பேர் 2 டேபிள் போட்டுருக்காங்களா, ஒரு டேபிள் 4 பேர் 8 பேர் உட்காரலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலி மெனு கார்டில் வந்துட்டு ப்ரான் போட்டிருந்தாங்க, பட் இதில் வந்து சிக்கன் போன்லெஸ் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக. அதே பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குங்க இருக்குன்னு பாருங்கள், நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. ரசத்தை தொட்டுக்கும். அப்படியே கேப்பில் வந்து அவங்க பாயசத்தை குடிச்சிடலாம். சூப்பராகுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆந்திரா மெஸ் வந்து பாயசம் சாப்பிட்றேன். ஸ்வீட்லாம் தராங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எல்லா ஆந்திரா மெஸ் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாமே டிஃப்ரெண்ட் மெனூஸ், டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய இதில் மீல்ஸ் நல்லாயிருக்கும், நிறைய நான்வெஜ் மீல்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு இதில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பிட்டு இன்னொன்று குறை சொல்கிற மாதிரி எந்த மெஸ்ஸும் தான் கிடையாது, எல்லாமே நல்லா இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு ஒர்த்தாக தருது. அண்ட் வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும், அது முக்கியம் நமக்கு. ஏன்னா நம்ம காசு கொடுத்து சாப்பிட்றோம், அந்த காசு வந்து ஒர்த்தான ஒரு ஃபுட்டாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஷ்ஷு, ப்ரானு, மட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சீ ஃபுட்டு, ஒரு நார்மல் நான்வெஜ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ப்ரான் கிரேவிக்குள்ள வந்து ஒரு பைட்டு ப்ரானோட. ஏன் இன்றைக்கி இவ்வளோ ஜாம் ஆகுதுன்னு தெரில எனக்கு. ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரசத்தோட முடிச்சிடலாம். ஆக்சுவலாக ரசத்து கூட வந்துட்டு எப்பயுமே அந்த சிக்கன்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். வாவ், சூப்பராங்க. தயிர் வேணாம், ரசம் முடிச்சிடலாம். சரி மக்களே, உங்கள் ரசமும் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. 280 rupeesக்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு முடிச்சோம் வந்து மீட் பண்ணுறேன். அரே மக்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பாருங்க. சாப்பிட்டு முடித்த வரையும் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் பண்ணி வந்து சாப்பிட்டது ஒர்த்தாக இருக்குமா எனக்கு சத்தியமாக தெரியல. பட் வந்து சாப்பிட்ட பிறகு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு, கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ஸ்பாட் தாண்டா இதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பலாப்பழம் வந்து வெளியே பார்க்குறதுக்கு வந்துட்டு ரகடாக இருக்கும், பட் சாப்பிட்டா வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தேன். ஸோ ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் என்ட்ரன்ஸ் பார்த்த உடனே வந்து எனக்கு தோணுது, ஏன்னா இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். பட் உள்ளே போனால் உள்ள ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபுட் வந்து டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேனே சொல்லலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா வந்து நான் அந்த சிக்கன் கிரேவின்னு நினச்சேன், அந்த ப்ரான் கிரேவியை கடைசி தான் உள்ளே கை விட்டு பார்த்தா வந்து ப்ரான் கிரேவின்னு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பெரிய சாரி. பர்சனலி வந்து அவங்களோட மட்டன் அண்ட் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரசம், இந்த பாயசம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. 280 rupeesக்கு வந்து நீங்கள் வரீங்கன்னா ஒரு அந்த உங்களுடைய ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸ் ஒன்றும் ப்ளஸ் வந்து ஒரு வெஜ் மீல்ஸ் ஒன்று வாங்கினாலே வந்து உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும், ஸ்டொமக் ஃபுல்லாகிடும், அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. 2 பேர் தாராளமாக நல்லபடியாக சாப்பிட்லாம். சரி ஓகே, எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன ஏதுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் ப்ளாக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.